ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதில் நிறைய பேருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல எந்தமான சந்தேகங்கள்லாம் இருக்கோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rte.admission.tnschool.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகத்தில் ஆர்டிக்கான இந்த வருஷம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இன்னும் டவுட்டால் அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கான சந்தேகங்கள் குறித்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 20 மே 2024 கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 21 டேஸ் டைம் இருக்குங்க. ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த அட்மிஷன் மூலமாக கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஆர்டிக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன்ஸ் இருக்கா இல்லையன்றது தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அது குறித்து நம்ம சேனல் ப்ரீஃபாக டெஃபினேஷனாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இருந்தாலும் ஒன் டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அதாவது ஆர்டியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 100% உங்களுக்கான அட்மிஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இருக்க போது. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஆர்டி மூலமாக எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான ஸ்கூல் கோடு கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த என்ட்ரி கிளாஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்கூல் வந்து என்ட்ரி கிளாஸ் எல்கேஜியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஆர்டிஇ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எல்கேஜிக்கு மட்டும்தான் உங்களால் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து பாருங்கள். என்ட்ரி கிளாஸ் எல்கேஜின்னு இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. அதை தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது டிஆர் பிஎம்எஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் என்ட்ரி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூலில் டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வந்துருக்கு, எல்கேஜி யூகேஜி கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், ஆர்டிக்கான அட்மிஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பொறுத்து இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி கிளாஸ் எல்கேஜின்னு இருந்தால் எல்கேஜிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி என்ட்ரி கிளாஸ் 1ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஸ்கூலில் உங்களால் எல்கேஜிக்கு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டைரெக்டாக என்ட்ரி கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குனா அந்த ஸ்கூலில் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ரேரஸ்ட்டாக தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கேயுமே டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் வந்து கிடையாது. ரொம்ப ரேரான ஸ்கூல் தான் இருக்குது. ஒரு 4-5 ஸ்கூல் தான் இருக்குது. அந்த 4-5 ஸ்கூலுக்கு இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும். ஸோ நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க ஸ்கூலை செக் பண்ணிவிட்டு என்ட்ரி கிளாஸ் எல்கேஜின்னு இருக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. எல்கேஜின்னு இருந்தால் உங்கள் குழந்தை நீங்கள் எல்கேஜி தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இன்னும் டவுட் கேட்டே இருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டி குறித்து. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் காமிக்கலன்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்கூல் காமிக்கிறதுக்கான காரணங்களும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்கூல் லிஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கூல், அதாவது உங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் இருக்கிற உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குன்னா மட்டும்தான் உங்களால் ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஸ்கூல் இருக்குன்றவங்க கண்டிப்பாக உங்களால் ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ தெளிவாக இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா திரும்ப ரிப்பீட்டாக வந்து கேட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்கூல் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதை நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், குழந்தையின் பேர். ஸோ யார் நேம், யாருக்கு நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேம் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் இருக்காம நேம் கொடுங்க, அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்காம நேம் வந்து கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், உங்கள் குழந்தை மேலா ஃபீமேலா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் டேட் ஆஃப் பர்த். ஏன்னா ஆர்டிக்குன்னு வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த்துக்கு எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 இந்த ஏஜுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். இவங்க மட்டும்தான் எல்கேஜிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி பிறந்தாலும் சரி, உங்களால் எல்கேஜிக்கு அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி போட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் கேட்டு கூட அப்ளை பண்ண பாருங்கள். பட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் 100% ரிஜெக்ட் தான் வந்து ஆக போகுது. ஸோ எல்கேஜிக்கான டேட் ஆஃப் பர்த் இதில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மீதி இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2018 31/7/2019 இதுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அவங்க மட்டும்தான் ஆர்டிஇ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் சரி, அதுக்கு பின்னாடி பிறந்தவங்களும் சரி அப்ளை பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 கேரக்டர் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அந்த கலவையாக மிக்சரப்பாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்ற மாரி உங்களுக்கான மதம் எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தாங்க, பிசினா பிசி கொடுங்க, எம்பிசினா எம்பிசி கொடுங்க, எஸ்டினா எஸ்டி கொடுங்க, எஸ்சினா எஸ்சி கொடுங்க, எஸ்சி அருந்ததுனா எஸ்சி அருந்தது கொடுங்க, ஓசினா ஓசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்சினா டிஎன்சி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த கம்யூனிட்டின்றத தெளிவாக வந்து பார்த்தா ஜாதி சீட்டை பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர், யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா எஸ்எம்எஸ் அனுப்புறது எல்லாமே உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு தான் வந்து அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் கிளாஸஸ், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கிளாஸில் எலிஜிபிலிட்டின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். இல்லை அதிகபட்சமாக யாருக்கும் டவுட் அவ்வளோ வந்து இருக்காது. டேட் ஆஃப் பர்த்தில் மட்டும் தான் டவுட் இருக்கும். இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, சிலமே என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும். தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை பத்திரமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எஸ்எம்எஸ்க்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஒருவேளை எஸ்எம்எஸில் வரலன்றவங்க பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதாச்சும் வந்து பார்த்தா பெண்ணில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் எடுப்பது திரும்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து இம்பார்ட்டான விஷயம். ஓகே, நோட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் லாகின் பேஜுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்ஸுக்கு வந்து போகிறீங்க. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து யாரை கொடுக்க போகிறீங்க, ஃபாதர் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க போகிறீங்களா, மதர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்க போகிற, இல்லை கார்டியனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாதர் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கலாம், மதர் இன்ஃபர்மேஷன்ஸை கூட கொடுத்துக்கலாம். இல்லை கார்டியனாக இருக்காங்கன்னா நீங்கள் கார்டியன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். யாராச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் குழந்தையோட ஃபாதர் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ப்ரொஃபஷன், உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்களா, ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்களா. இதுவே நீங்கள் மதராக இருக்காங்கன்னா ஹோம் மேக்கர் வந்து கிளிக் பண்ணலாம், இல்லை எந்த ஜாப்மே வரலாம். அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பேரண்ட்ஸோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டியூ ஸ்கீமுக்கான எலிஜிபிள் வந்து 2 லேக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் நீங்கள் இன்கம் சைடு பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் உங்களுக்கான கேட்டகரி. இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமாக மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கேட்டகரிக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா நீங்கள் ஆர்பனாக இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஊனமுற்றோராக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா சைல்டு ஆஃப் ஸ்கேவெஞ்சராக இருக்கீங்க, அந்த தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் பேரண்ட்ஸ்னால் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, HIV அஃபெக்டட் பர்சனாக இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் வரலை அப்படின்றவங்க இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கேட்டகரி செகண்ட் கேட்டகரி என்ன கேட்டிருக்காங்கன்னா தங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவானதான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது, அதுக்கான இன்கம் சரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க பாருங்கள் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விகே செக்ஷனுக்கான கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்தா செகண்ட் கேட்டகரி. இல்லை என்னுடைய குடும்ப ஆண்டு வரும் வந்து பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, என்கிட்ட இன்கம் சைட் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து 3வது கேட்டகரி இருக்குது பாருங்கள். டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரி யாருக்குன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, டிஎன்சி இவங்க எல்லாருமே இந்த 3வது கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அதில் கம்மி பேர் தான் வருவாங்க. மீதி இருக்க பாருங்கள் செகண்ட் மற்றும் தேர்ட் கேட்டகரி. நான் வந்து செகண்ட் கேட்டகரிலையும் வரேன், தேர்ட் கேட்டகரிலையும் வரேன் அப்படின்றவங்க நான் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது வந்து பார்த்தா உங்கள் விருப்பம் தான். நீங்கள் விகே செக்ஷன் கேட்டகரியை கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் விகே செக்ஷன் இன்கம் பேஸ் பண்ணி உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குவாங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் செகண்ட் கேட்டகரி இன்கம் பேஸ்டு விகே செக்ஷன் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்கம் இல்லாதவங்க நீங்கள் தேர்டாக இருக்க பாருங்கள், இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி கொடுத்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டாக்குமெண்ட் பேஜுக்குள்ளே வரப்போ டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா எல்லாருக்குமே இந்த பேஜில் டவுட் வந்து இருக்குதுங்க. ஓகே, ஸோ இப்போ அட்ரஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது ஷுட் பி சேம் ஆஸ் த அட்ரஸ் ப்ரூஃப் யூ ஆர் சப்மிட்டிங். நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அதில் எந்த அட்ரஸ் இருக்கோ சேம் அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான அஞ்சல் குறியீடு கேட்டிருக்காங்க பாருங்கள், பின்கோடு. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை நீங்கள் தெளிவாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுன்றதை நீங்கள் இதில் பார்த்து வந்து செலக்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்டாக வந்து சப்மிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் என்ன அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக் நேம் என்னன்ற மாரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணால் உங்களுடைய லேண்ட்மார்க் படி உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் வேறு கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நியரஸ்ட் லேண்ட்மார்க் கொடுத்தா தான் மேப்பில் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு கொடுத்துறாங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கொடுத்த அட்ரஸ் படி உங்கள் ஊர் எங்கே இருக்குன்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப் லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தா காமிச்சிருச்சு. ஒருவேளை லொக்கேஷன்ஸில் தப்பாக காமிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் எங்கள் கூகுள் மேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் மேப்பில் எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேப் படி எப்படி எடுத்துக்குன்னா, நியரஸ்ட்டாக ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருக்கான்னு நீங்கள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா கண்டிப்பாக மேப் மூலமாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டெம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த வீடெலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நேம் காட்டுதோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எது இருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் உங்கள் அட்ரஸ் டைப் பண்ண சொல்ல உங்களுக்கான மேப் எக்ஸாக்டாக வந்து ஷோ ஆகாது. வேறு ஊரில் வந்து காமிக்கலாம். ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து காமிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து காமிக்கணும். இப்போ உங்கள் வீடு இங்கே இருக்குன்னா பக்கத்தில் எது இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காமிக்கும் பாருங்கள், ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி இருக்க நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் போயிட்டு திரும்ப நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நியரஸ்ட் லேண்ட்மார்க்கையும் வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தா மேப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதேமாரி உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தா வந்து காமிச்சிடும். ஸோ இன்னமும் கரெக்டாக காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய மேப் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி ஜூம் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தா ஸோ கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஐக்கான் அந்த மாதிரி. ஸோ இதில் போயிட்டு எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷனில் மேப் மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸும் மேப் அட்ரஸும் வந்து காமிக்கும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ மேப் பொறுத்த வரைக்கும் கரெக்டான லொக்கேஷன்ஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குதுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். இல்லை உங்களுக்கு 100% உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து ஷோ ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா சொல்கிறீங்க என்னோட 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்கூல் லிஸ்ட் வந்து காமிக்கலன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து லொக்கேஷனில் இருக்க பாருங்கள், மேப்பை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் லிஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் கொடுக்குற லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் ஸ்கூல் இருந்தால் உங்களுக்கு ஸ்கூல் லிஸ்ட் காமிக்கும், இல்லை வந்து காமிக்காது. ஸ்கூல் லிஸ்ட் காமிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை ஸ்கூலே இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேப்பில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா நிறையா டவுட் இருக்குது. ஸோ மேப் லொக்கேஷன்ஸ் கரெக்டாக கொடுங்க. ஸோ மேப் கரெக்டாக காமிக்கலாம். நீங்களே மேப்பில் வந்து பார்த்தா ஜூம் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த பின் பண்ணி கரெக்டான லொக்கேஷன் வந்து பின் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜாக டாக்குமெண்ட்ஸ் பேஜுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சேர்க்கை நேரத்தில் நீங்கள் அச்சு நகல், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ கிடையாது. ஸோ உங்களோட சைல்டோடைய நேம் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 100% குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 100 KB இருக்க மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MB இருக்க மாரி நீங்கள் JPEG ஃபார்மேட்டில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 டாக்குமெண்ட் ஈஸியானது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஃபாதர் ரிலேஷன் கொடுத்தீங்கன்னா மதர் ரிலேஷன் கொடுத்தலான்னு பார்த்து ஃபாதர்னா ஃபாதரோட ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு கொடுக்கலாம். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்னு. ஸோ எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஃபாதரோட ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க, பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தா போதுமானது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் எது கொடுத்தீங்க ஃபாதரோடைய மதரோடன்னு பார்த்து ஃபாதர் ஆதார் கார்டு மதர் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேமிலி கார்டு உங்கள் ரேஷன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அல்லது ஓட்டர் ஐடி இருக்க பாருங்கள் அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அல்லது ஆதார் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம்.
டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லைனா நீங்கள் விஓ கிட்ட வந்து பார்த்தா சைன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தா புதுசாக ரேஷன் கார்டு இல்லாமல் வேறு ஊரில் போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட வந்து பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஐடி கார்டு ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக கொடுத்த ஐடி கார்டு இருக்குன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்குது. முக்கியமான இன்ஃபர்மேஷன். மேலும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரில் குழந்தையின் பெற்றோர் வசிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குற அட்ரஸ் ப்ரூஃபும் ஒரே மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மேலே சொன்ன அந்த 8 டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா நான் வந்து பார்த்தா அந்த 3ஆவதாக இருக்க பாருங்கள் கேட்டகரி ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்த கேட்டகரியில் அப்ளை பண்ண ஒருவேளை நீங்கள் இன்கம் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணால் அதுக்கான இன்கம் சீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணால் நாங்கள் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் என்னோட பேரில் வாங்கணுமா இல்லை வந்து பார்த்தா குழந்தையோட பேரில் வாங்குமான்னு வந்து கேட்குறீங்க. அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு பாருங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரின் கீழ் விண்ணப்பத்தோடைய குழந்தை கீழ் குரூப்பில் அந்த கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட குழந்தைய வந்து இந்த கேட்டகரியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுடைய குழந்தை நேமில் வாங்கி அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாதி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் நேமில் வாங்காதீங்க. குழந்தை நேமில் ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 100% நீங்கள் குழந்தை நேமில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னா ஆதரவற்றோராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போயிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவே ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்காங்க, அவங்களுடைய இதுவாக இருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட இருக்காங்க பாருங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை வாங்குற மாரி இருக்கும். அதேமாரி துப்புரவு தோழானா அந்த சம்மந்தப்பட்ட முனிசிபாலிட்டியோ கார்பரேஷன் ஆஃபீஸ்லையோ டவுன் பஞ்சாயத்துலேயோ போயிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதேமாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாற்றுத்திறனால்னா அதுக்கான டிஃப்ரெண்ட் ஏபிள் அந்த சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான டாக்குமெண்ட். இதுவே நீங்கள் நலிவடைந்த பிரிவினர் உங்களுடைய வருமான சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா யார் பேரில் வாங்கலாம்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழ் பெறும் அனைத்து பிரிவினரும் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதன் பொருட்டு பெற்றோருடைய ஆண்டு வருமான சான்று சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து பெற்று அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் சீட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பேரில் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம்லையோ அல்லது மதர் நேம்லையோ வந்து வாங்க பாருங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் குழந்தை பேரில் அப்ளை பண்ணுங்கள். வருமான சர்டிஃபிகேட் உங்கள் பேரண்ட்ஸ் நேமில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்குது. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தை பேரில் வாங்கணுமா பேரண்ட்ஸ் நேமில் வாங்குமான்னு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான டவுட் வந்து பார்த்தா கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்க இந்த 6 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 5வது ஸ்டெப்பில் உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து காமிக்கணும். இந்த மாதிரி ஸ்கூல் லிஸ்ட்டு காமிச்சா மட்டும்தான் உங்களால் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து காமிக்கல அப்படின்றவங்க உங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்கூல் லிஸ்ட்டு இருந்தும் எனக்கு வந்து காமிக்கல அப்படின்றவங்க நீங்கள் மேப்பில் வந்து பார்த்தா மாற்றி ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து போட பாருங்கள். அப்படி போட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் மாற்றி அப்படியே லைட்டாக ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கூல் லிஸ்ட் வந்து காமிக்கதான் பாருங்கள். ஏன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேப்பில் பின் பண்ணுங்கள். ஸ்கூல் லிஸ்ட்டு காமிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்காது. அந்த சமயத்தில் அப்ளை பண்ண முடியாது. அதை தெளிவாக ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் லிஸ்ட்டு காமிக்குதுன்னா நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்கூல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணி ஏரோ மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து எந்தில் வந்துடும். அதேமாரி இன்னொரு ஸ்கூலில் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் 2மே கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்கூல் வந்து காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷனில் ஒரே சமயத்தில் 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரே சமயத்தில். ஸோ மேக்ஸிமம் 5 ஸ்கூல் ஒரே இடத்துல காமிக்கிறதுனா வாய்ப்பில் குறைவாக தான் இருக்கும். 2-3 ஸ்கூல் தான் வந்து காமிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த எல்லா ஸ்கூலுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கான வந்ததும் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபைனல் சப்மிட் வந்து கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபைனலாக வந்து சப்மிட் ஆகிட்டு
உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சுனமே நம்பர் அனுப்பிடுவாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா எல்லா டவுட்டுமே நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்து வேறு அப்ளிகேஷன் போடலாமான்னு கேட்குறீங்க. ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு அப்ளிகேஷன்ஸ் கூட வேறு ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நான் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து ஏதாச்சும் நான் எடிட் பண்ண முடியாதுன்னா ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி பண்ணலான்னா, உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்டிஇ ஹெல்ப்லைன் நம்பர் 14417. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாவே உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் rtetnqueries@gmail.com. இந்த மெயிலுக்கு நீங்கள் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. நான் இந்தமாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த்தா நேம் அந்த மாரி கொடுத்து ஸோ மிஸ்டேக் பண்ணுறதுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் கரெக்டாக கொடுக்குற டேட் ஆஃப் பர்த் என்ன, அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மெயில் அனுப்புனா செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாய்ப்பு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸ் நீங்கள் கேட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.